வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நாம நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்யறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நர்வ் சிஸ்டத்தை தான், அதாவது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறோமே. நரம்பு மண்டலம் நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்கு. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகள் இருந்து மூளைக்கு சிக்னல்ஸ் அனுப்புது, அதாவது செய்திகளை கடத்துது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை நம்ம ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமானால் அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம். அது கூட சேர்ந்து நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாடம் குறிப்பிட்ட சில ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். இதனால நரம்புகள் வீக்காவது தடுக்கப்படும், நரம்புகள் பலவீனமாவது தடுக்கப்பட்டு நரம்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வலிமையாக மாறும். ஸோ அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் மற்றும் நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸ்ல பிஸ்தாவை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கிறதால இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. எனவே தொடர்ந்து நீங்க விதைகள் மற்றும் நட்ஸை எடுத்துக்கோங்க. பிஸ்தாவையும் குறிப்பிட்ட அளவில் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் உங்களுக்கு பலம் பெறும். பன்றி இறைச்சியை நீங்க வேணும் அப்படின்னா நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் பன்றி இறைச்சியில பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. அப்படின்றதால நரம்புகள் பலம் பெறுவதற்கு மாதத்துல 4 தடவை, அதாவது வாரத்துல ஒரு தடவை பன்றி இறைச்சி எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறலாம். ஓட்ஸை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்க வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லயுமே விட்டமின் பி அதிகமாக இருக்கு. கூடுதலாக ஓட்ஸ்ல புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் இதெல்லாமே நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு ஸ்ட்ரெஸ், டென்ஷனை ரிலீவ் பண்ணி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எனவே ஓட்ஸையும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். கடல் உணவுகள், சீ ஃபுட்ஸ், ஃபிஷ் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளலாம், நரம்புகள் பலம் பெறும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. மூளை நரம்புகளை பலப்படுத்தும் மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் மன இறுக்கத்தை குணப்படுத்துறதுக்குமே முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் B12 யாருக்கு குறைபாடு ஏற்படுதோ அவங்களுக்கெல்லாம் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சேதம் போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டாகும். எனவே சீ ஃபுட்ஸ், அதாவது கடல் உணவுகளான மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் B12 அதிகமாக கிடைக்கப்பெறும். ஆகவே குறைந்தது வாரத்தில் 2 நாட்கள் நீங்கள் மீன்களை எடுத்துக்கொள்வது, கடல் உணவுகளை சாப்பிடுவது நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கு முன்னாடியே உதவிகரமாக இருக்கும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளையும் குணப்படுத்தும். இறைச்சியை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகள்ல விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இந்த விட்டமின் B12 நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்து. அப்படின்றதால உங்களுடைய டயட்ல வாரத்தில் ஒரு தடவையாவது சிக்கன், ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி போன்றவற்றை அப்பப்போ உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். இதனால விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இறைச்சிகளில் இருக்கக்கூடிய இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவை உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். நரம்புகள் பலம் பெறும். எனவே நரம்புகள் பலம் பெறுவதற்கு இறைச்சிகளினுடைய பங்கு அதிகமானது. முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்கு. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருக்கும். நரம்பு மண்டலம் எதுவுமே உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்திலிருந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு அந்த நரம்பு சார்ந்த நரம்பு தளர்ச்சி போன்ற பல விதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பால் பொருட்கள் நரம்பு ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்கள் அதிகமாக இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் அதிகமாக இருக்கு. நரம்புகள் பலம் பெறுவதற்கு அத்திப்பழத்தை நம்மளுடைய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம உலர வைத்த அத்திப்பழத்தை கூட எடுத்துக்கலாம்.
எடுத்துக்கலாம். ஸோ எந்த மாதிரி அத்திப்பழத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்ம அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்கும், நரம்புகளுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் புத்துணர்ச்சி கிடைக்க செஞ்சு நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கு அத்திப்பழம் உதவிகரமாக இருக்கும். பிரண்டைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். உடல் நரம்புகளை நல்லா வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை உணவுல சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு வந்து பலம் தருவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய நரம்புகளையும் பிரண்டை வலுப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டையை வாரம் 2 முறை நம்ம சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் முன்னாடி தடுத்துக் கொள்ளலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்துவதை காட்டிலும் வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்கெல்லாம் பிரண்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மாதுளம் பழம் நரம்புகளை பலப்படுத்தும். நரம்பு மண்டலம் முழுவதுமாகவே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம், மாதுளம் பழம் சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் சூடு தணிக்கப்படும், உடல் வந்து குளிர்ச்சி ஆயிடும். இதன் மூலமாக நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்துகிறது, நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது மாதுளம் பழம். நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நெல்லிக்காயை தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து நெல்லிக்காய் கொடுக்கும். நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே நம்மளுடைய உடலில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து கிடைக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்கும். நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்துக்கலாம். குறிப்பாக நெல்லிக்காய் நம்ம சாப்பிடும்போது நரம்பு மண்டலமே வலுப்பெற ஆரம்பிக்கும். அதாவது நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். இது நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை நெல்லிக்காய் நமக்கு கொடுக்கும். வெற்றிலையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை மென்று சாப்பிடுவதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் முன்னாடியே தடுக்கப்படுகிறது. தொடர்ந்து வெற்றிலை சாப்பிடும்போது நல்லா நம்மளுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை எல்லாம் வெற்றிலை வந்து தடுக்கும். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து வெற்றிலைக்கு உண்டு அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து வெற்றிலை எடுத்துக்கோங்க. நரம்புகள் உங்களுக்கு பலம் பெறும். குறிப்பிட்ட வயதுக்கு ஏற்ப பாதுகாக்கப்பட்ட சூழ்நிலையில் வெற்றிலை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரையை எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரை நம்மளுடைய உணவுகளை சமைத்து சாப்பிடுவதால முருங்கைக்கீரை நரம்புகளுக்கு பலம் கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் முன்னாடியே தடுக்கிறது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிடும். முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து பேரிச்சம்பழம் கொடுக்குது. தொடர்ந்து பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழங்களை நம்ம சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். இது மாதிரி நம்ம பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். பழங்கள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நரம்புகள் பலம் பெறுவதற்கு. குழந்தைகள் ஆரம்பித்து வயதானவர்களை தொடங்கி தொடர்ந்து தினமும் ஏதாவது ஒரு பழங்களை வந்து நம்ம எடுத்துக்கொண்டே இருக்க முடியும்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து வராமல் முன்னாடியே நம்மளால் தடுக்க முடியும். தொடர்ந்து நம்ம வந்து தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதாவது அந்த உணவு, அதனால் அந்த பழங்கள் வந்து நம்ம காலை உணவோ அல்லது மதிய உணவோ எந்த உணவாக இருந்தாலும் அந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். எந்த விதமான பழங்களாக இருந்தாலும் தினமும் ஒரு பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். கீரைகள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு நாளாவது கீரைகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். இன்றைய தலைமுறையினர் வந்து இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே அவங்களுடைய உடல் வந்து சோர்வடைவது, களைப்பு, தலைவலி, நிலை தரும் மாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகுது. பொதுவாக நரம்புகளை பலமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு அதிகமாக ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கும்போது புற நரம்புகளினுடைய வலிமை அதிகரிக்கப்பட்டு நரம்புகள் வீக் ஆவதெல்லாம் தடுக்கப்பட்டு நரம்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதனால் நரம்பு தளர்ச்சி போன்ற பலவிதமான பிரச்சனையை நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம், குணப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ இந்த உணவுகளோடு சேர்த்து நீங்கள் லவங்கப்பட்டை, பூசணி விதைகள், வால்நட், ஃப்ரக்கோலி, கீரை வகைகள், இனிப்பு உருளைக்கிழங்குனா சர்க்கரை விலைக்கிழங்கு, தேங்காய், ப்ளூபெரி பழங்கள், அவகேடோ பழங்கள், பச்சை இலை காய்கறிகள், பழங்கள் இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலப்படுத்தி கொண்டு நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிலை மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.